இன்னைக்கு என்ன லஞ்ச்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் குடுத்துறேன். கன்டினியூஸா நம்மளுக்கு இப்போ கமெண்ட்ல என்ன வருதுன்னா, வெஜ் பொரியல் குடுங்க. இல்ல வந்துட்டு பிள்ளைக்கு செல்லம் அதிகமா குடுக்குறீங்க, அந்த மாதிரி வருது. செல்லம்லாம் அதிகமா குடுக்கலங்க. லாஸ்ட் 1 வருஷத்துல நாங்க பட்ட பாடு அவ்வளோ இருக்கு. 1 வருஷம் ஸ்கூலே போச்சுது. அவன் திரும்பி இப்போ அதே கிளாஸ படிச்சுட்டு இருக்கான். அப்ப நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்போம். ஸ்கூல்லயே எங்களுக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே அவனுக்கு பிடிச்சதா குடுத்து அனுப்புங்க. ஸ்கூல்ஸ்ன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்டின்னா, வந்துட்டு நெறைய பிள்ளைங்க 1 மாசம், 6 மாசம் வரைக்கும் கூட ஸ்கூலுக்கு அழுவாங்க. ஆனா, இவன் வந்துட்டு 3 இதோடி 4வது வருஷம் அவன் ஸ்கூலுக்கு போறான். இப்ப வரைக்குமே அழுதுட்டு தான் இருக்கான். அது எதுனாலன்னு எங்களாலயுமே ஃபைண்ட் பண்ண முடியல. ஆனா, இப்ப போற ஸ்கூல்ல ஓகே. பட் காலையில அழாம போன நாள் இல்லவே இல்ல. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என் பையன் வந்துட்டு இப்ப வரைக்கும் அழுதுட்டு போறனால தான் நான் வந்து சரி பிடிச்சதாவே கொஞ்ச நாளைக்கு கொண்டு போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மாத்திக்கலாம் அப்டின்ட்டு வீட்ல வச்சு நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாவா இருந்தாலும் சரி, வெஜிடபிள்ஸா இருந்தாலும் சரி, எது வேணாலும் குடுத்துக்கலாம். ஸ்கூலுக்கு குடுத்து விடுற அந்த ஒன் டைம் லஞ்ச் வந்து அவனுக்கு பிடிச்சதாவே இருந்துட்டு போட்டுமே! அதில என்ன தப்பு இருக்கு? இதில செல்லம் குடுக்குறது அப்படிலாம் எதுவுமே இல்ல. அவன் கம்ஃபர்டபுளா இருக்கட்டும்னு தான் இந்த மாரி பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கு லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி, முட்டை, ஸ்நாக்ஸ்க்கு ஆரஞ்சு தாங்க.